அந்த கொடுத்த உள்ள கொடுக்க மட்டுக்கலாம் ரூபா நெட் எடுக்கும்போது வந்துட்டு விரல் வளர்ந்துருந்துச்சுன்னா நம்ம நெட் எடுத்த அளவுக்கு கரெக்டாக வச்சு வெட்டி விட்டுருங்க. நமக்கு வந்துட்டு நடு தண்டில் இருந்தால் மேக்ஸிமம் பயணி நிறையா. 3ஆம் நாள் கட்டப்பாளை 2வது எடுக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது வந்துட்டு நம்ம சரவணன் பீஸ். நம்ம வந்துட்டு அன்னைக்கு இந்த பனையை அறுத்து பாலை எப்படி முதல் நாள் எடுக்கிறதுன்னு நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம். இன்றைக்கி வந்துட்டு இந்த பாலையை இளம்பாலையாக்க போகிறோம். 2வது நாள் எடுக்க. அதாவது இனிமேல் வந்துட்டு இன்றைக்கி இளம்பாலையாக்கினதோட நாளையிலேருந்து பாலையை சீவி போடணும், ஓடு கொடுத்து தாக்கணும், சீவி போடணும், களையம் கட்டணும். அதுக்கப்புறம் தான் பதினியே பார்க்க முடியும். நம்ம வந்துட்டு இன்றைக்கி இளம்பாலையாக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். மேலே வந்துட்டோம். இப்போ வந்துட்டு இந்த பாலை நம்ம நேற்று அன்னைக்கு அடித்து வச்ச மட்டுக்கு இருக்கா, அந்த இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் காஞ்சிட்டு பார்த்தீங்களா. இதெல்லாம் அறுக்கிறது கொஞ்சம் இதாக தான் இருக்கும். இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி கெட்டினதெல்லாம் எடுத்து விட்டு அந்த உள்ளே கொடுத்த சக்கையை கொஞ்சம் நல்லா டைட் பண்ணி வச்சுட்டு மறுபடியும் நெட்டாக ஒட்டை எடுத்துருங்க. அடியிலேருந்து இதிலேருந்தே எடுத்துடணும். கேமராமேன் இன்னைக்கு ஒன்று தான் மயிரும் கண்ணை மூடிக்கல. இதாக இருக்கு, கைதான் வலிக்கவோ உட்காந்து தானே இருக்கு. என் சின்ன இல்லைமாப்ல எல்லாமே அறுக்க மட்டுக்கலாம் அருவா. எப்படி இருக்கு, கம்பி மாதிரி இருக்கு. அருவா தீட்டினியா இல்லையா? ஒரு நெட் எடுக்கிறதுக்கு இவன அடி நெட்டு கொஞ்சம் அப்படி தான் ஆகும். எல்லாம் கட்டுப்பாடையே இடிக்கிடுவாங்க. அங்கே ஒரு நெட் எடுக்கும்போது வந்துட்டு இந்த அடுத்த நெட்டில் வெட்டு விழுந்துடக்கூடாது. அந்தளவுக்கு மேட்டாப்லேயே வச்சு எடுங்க. அடியில் உள்ள ஒரு 2 நெட்டு மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்புறம் ஃபுல்லாக ஈஸியாக ஓடி வந்துடும். சரி, விரல் வளர்ந்துருந்துச்சுன்னா நம்ம நெட் எடுத்த அளவுக்கு கரெக்டாக வச்சு வெட்டி விட்டுருங்க. அப்புறம் தான் நம்ம எடுக்கிறதுக்கும் கரெக்டாக ஓடி வரும். நமக்கு வந்துட்டு அந்த இதில் அவ்வளோவெல்லாம் பயணிக்கூடாது. நமக்கு வந்துட்டு நடு தண்டில் இருந்தால் மேக்ஸிமம் பயணி நிறையா வரும். ஆனால் இந்த பாலை கொஞ்சம் அதிகமாகவே வளர்ந்துருச்சு. அதனால் இது தண்டு எவ்வளோ வேகமாக ரொம்ப இது இருந்து தூரத்தில் வந்து போகுது பார்த்தீங்களா. அப்படி போகக்கூடாது. நீங்கள் கொஞ்சம் சின்ன பாலையாகவே அடிச்சுங்க. நான் தான் சொன்னல. என்ன சொன்னா? இப்படி இவ்வளோ இதில் அறுத்து விட்டுருங்க. இப்போ இந்த இதில் வந்துட்டு கல் கிளம்பும்.
கிளம்பல தெரியலை. என்ன இப்போ கல்ல கிளம்பல வீட்டுக்கு காணலையோ என்னாச்சு? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்துட்டு இப்போ வந்துட்டு நெட்டு எடுத்து முடிச்சாச்சு. இப்போ வந்துட்டு அன்னைக்கு அடித்த மாதிரி தான் அதே கடிப்பு இந்த இருக்குது. இந்த கடிப்பு வச்சுட்டு தான் அன்னைக்கு அடித்த மாதிரியே அதே இது அடிக்க போகிறோம். இப்போ பாருங்கள், கீழே நான் 2 தட்டு தட்டிக்கங்க, மேலே ஒரு 2 தட்டு தட்டிக்கங்க. இந்த மாதிரி நான் எப்படி எடுக்கிறேன்னா அந்த மாதிரி அடிக்க பாருங்கள். இப்படி நம்ம கடிப்புக்கு இழுக்கிறதுக்கு கரெக்டாக நேரே ஒடிச்சிடணும். இப்படி இடையில சிக்கிச்சுன்னா கொஞ்சம் ஸ்லோவாக எடுத்துக்கோங்க. நான் எப்படி பண்ணுறேனோ இதே மாதிரியே பண்ணுங்கள். நான் இருக்கிற கொஞ்சம் பெரிய பாலை, எல்லா பாலையும் இப்படி இருக்காது, அதனால நான் கூட 2 இழுப்பு இழுப்பேன். நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் அடியை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. சரி சரி சரி, அவ்வளோதான். 3 புள்ள போதும். இதுக்கு மேலே இழுத்தோம்னா அந்த பாலச்சத்து போவோம். அதாவது ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த மாதிரி இடிக்கி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு இலக்கு பனையில் முனி இலக்கை கிழிச்சிக்கிட்டு இந்த மாதிரி சுற்றிக்கிட்டுருங்க. இந்த இலக்கு எதுக்கு சுற்றுறோம்னா, இந்த மாதிரி விரல் வளர்ந்துருக்குல்ல, அது ரொம்ப பெருசாக வளராது. கரெக்டாக நம்ம களையம் கட்டி உள்ள பயணி சீவி கொஞ்சம் பயணி போட தண்டிக்கும். கொஞ்சம் கட்டி வச்சிட்டோம்னா நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கட்டி நல்லா ஒரு சுற்றி வச்சுருங்க, அது பாட்டுக்கு இருக்கும். செஞ்சா ஆமாம். இப்போ வந்துட்டு இதை 2வது நாள் இடிக்கியாச்சு. நம்ம வந்துட்டு இப்போ ஓடு கொடுக்க போகிறோம். பழைய இந்த நம்ம களையம் கட்டுவோம்ல, அந்த களையத்தில் உள்ள ஓடு இது வந்துட்டு நம்ம வந்துட்டு இடுக்க போகும்போது அந்த அதில் உள்ள 3 நெட்டு மேலே உள்ள இந்த ஒத்த நெட்டை அறுத்துடணும். அப்படின்னா தான் பாலை ஈஸாக வளையும். கொஞ்சமாக அவ்வளோ ரைட்டாக தான் அறுத்து கூட செஞ்சுக்க மாட்டேங்க. நான் இந்த சரி, ரொம்ப பதிச்சு இழுத்துறாதீங்க. கீழே பாலையோட இது இருக்கும். நம்ம கரெக்டாக அந்த நெட்டை மட்டும்தான் இழுக்க போகிறோம். போதும் அப்போ. ஆமாம், போதும் விட்டு நான் பாருங்க. எந்த கிட்ட பிடிக்க நம்ம இந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறம் இந்த நெட்லாம் கொஞ்சம் கீழே தாத்து பிடிச்சிக்கிடுவோம். ஏன்னா இது வந்துட்டு பாலையை இருத்தி பிடிச்சிருக்கோம். நம்ம இதை கொஞ்சம் லூஸ் பண்ணி விட்டோம்னா இந்த மாதிரி கீழே கொடுத்ததெல்லாம் எடுத்து விட்டு அருவாலை லைட்டாக பையாக தாருங்க. ரொம்பலாம் தாக்கணும்னு அவசியம் இல்லை, பையா நம்ம தாத்துக்கலாம். அதெல்லாம் நம்ம வந்துட்டு இப்படி லைட்டாக தாத்துட்டு இப்படி இந்த ஓட்டை கொடுத்து உள்ளே வச்சிட்டோம்னா அப்படியே இருந்துக்கலாம். இன்னும் நம்ம நாளைக்கு சீவும் போது இதில் கொஞ்சம் தாத்து இது நல்லா பண்ணிக்கலாம். அப்புறம் வந்துட்டு களையம் கட்டுறதுக்கு வந்துட்டு அவ்வளோ நம்ம இந்த இதில் உள்ள கருத்து இப்படி கிழிச்சு இந்த புருவத்தை லைட்டாக இலக்கி விட்டு இன்னும் வீடியோ தெரியணும். தெரியுதா? தெரியலையே. கருக்கு கிழிப்போம்ல, அந்த இதை நல்லா புருவத்தை கிழிச்சு இப்படி கருக்கை கிழிச்சு விட்டு இதில் வந்துட்டு நல்லா பொடிசாக ரொம்ப தடுசாக இருக்கும்ல, லைட்டாக கிழிச்சு விட்டோம்னா நல்லா நைஸாக ஓடி வந்துடும். நம்ம கண்ணியை வந்துட்டு இதில் ஈஸியாக கட்டிடலாம். நம்ம நாளைக்கு இதை சீவி விட்டுட்டு நாளை மறுநாள் வந்துட்டு களையம் கட்டும் போது இதில் கண்ணியை கட்டி பாலையை இதில் கொலுக்கி நம்ம வந்துட்டு சீவி விட்ட உடனே 10 களையத்துக்குள்ளே போட்டுரும். அவ்வளோதான். நம்ம வந்துட்டு நம்ம 10 போட்ட வீடியோ வந்துட்டு ஒரு நாள் வீடியோ போடுறோம். எங்கள் சேனலில் அடிக்கடி பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே இது வேணுன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து என்னென்ன வீடியோ வேணுமோ நீங்கள் கமெண்டில் கேளுங்க.
உங்களுக்கு நான் அடிக்கடி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏப்பா வாப்பா. வேற அவ்வளோண்ணா.